வணக்கம் மக்களே. இன்று நாம பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தலைப்பு தாவரத்தின் புற அமைப்பு இயல். தாவரத்தின் புற அமைப்பு என்பது ஒரு தாவரத்தினுடைய பாகங்களான வேர், தண்டு, இலை ஆகியவற்றை பற்றி படிப்பது. தாவர புறமைப்பின் இரண்டாவது பாகம் தண்டு. விதையின் முளைக்குருத்திலிருந்து தண்டு உருவாகிறது. முளைக்குருத்தின் நுனியில் நுனி ஆக்கு திசு உள்ளது. இத்தகைய நுனி ஆக்கு திசுவானது செல் பிரிதலிலும் வளர்ச்சியிலும் ஈடுபட்டு இலை தோற்றுவி என்னும் திசு தொகுப்பை உருவாக்குகிறது. தண்டு பொதுவாக தரைக்கு மேலே வளரக்கூடிய ஒரு பகுதி. ஆகையால் அது நேர் ஒளி நாட்டமும் எதிர் புவி நாட்டமும் பெற்றது. தண்டில் கணுக்களும் கணுடை பகுதிகளும் உண்டு. இதுவே வேரிலிருந்து தண்டை பிரித்து காட்டுகிறது. கணு என்பது தண்டில் இலைகள் தோன்றும் இடம். கணுடை பகுதி என்பது இரண்டு அடுத்த கணுக்களுக்கு இடையே உள்ள ஒரு பகுதி. தண்டானது இனப்பெருக்க வளர்ச்சியின் போது மலர்களையும் கனிகளையும் தாங்கிக் கொள்கிறது. தண்டு முழுவதும் அல்ல ஒரு சில பகுதிகளில் ரோமங்கள் காணப்படும். அத்தகைய ரோமங்கள் பல செல்களால் ஆனது, தட் இஸ் மல்டி செல்லுலார். தண்டானது மொட்டுக்களையும் கொண்டது. மொட்டு என்பது செதில் இலைகளால் சூழ்ந்த பாதுகாக்கப்பட்ட ஒரு வளரும் பகுதியே மொட்டு. தோற்றத்தின் அடிப்படையில் மொட்டுக்களை நுனி மொட்டு, பக்க மொட்டு என அழைக்கப்படும். அதே சமயம் பணியின் அடிப்படையில் மொட்டுக்களை உடல மொட்டுக்கள், இனப்பெருக்க மொட்டுக்கள் என வகைப்படுத்தப்படும். தண்டை தவிர தாவரத்தின் மற்ற பாகங்களிலிருந்து மொட்டுக்கள் தோன்றுவது வேற்றிட மொட்டுக்கள் என அழைக்கப்படுகிறது. தண்டில் கிளைகள் அமைந்திருக்கும் முறைக்கு கிளைத்தல் என்று பெயர். இவை வரம்புடையதாகவும் வரம்பற்றதாகவும் அமைகிறது. ஒரு வரம்பற்ற கிளைத்தல் நடைபெற வேண்டுமெனில் அங்கே நுனி மொட்டானது எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். எடுத்துக்காட்டு நெட்டிலிங்கம். வரம்புடைய கிளைத்தல் என்பது நுனி மொட்டானது சில காலங்கள் மட்டும் வளர்ச்சியடைந்து பின்னர் பக்க ஆக்கு திசுக்களின் மூலமாக அல்லது மொட்டுக்களின் மூலமாக அங்கே கிளைத்தல் நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு சைகஸ். பெரும்பாலும் தாவரங்கள் நிமிர்ந்த தண்டினை கொண்டாலும் கிளையுடைய தண்டையும் கிளைகளற்ற தண்டையும் பெற்றிருந்தாலும் சில தாவரங்களில் தண்டானது குழல் வடிவில் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு மூங்கில். இத்தகைய கிளைகள் எல்லாம் தண்டின் ஒரு புற வளரியாக கருதப்படுகிறது. தண்டின் முதல்நிலை பணிகள் என்பது தாங்குதல், கடத்துதல். தாங்குதல் என்பது ஒரு தண்டானது இலை, மலர், கனிகளை தாங்குதல். கடத்துதல் என்பது வேரிலிருந்து நீரையும் கனிமங்களையும் தண்டின் வழியாக இலைக்கு கடத்துவது. அதே போல இலையிலிருந்து உணவுப் பொருட்களை வேருக்கு கடத்தி வருவது. தண்டின் இரண்டாம் நிலை பணிகள் உணவு சேமித்தல். எடுத்துக்காட்டு உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, இஞ்சி. இனப்பெருக்கம் செய்தல். எடுத்துக்காட்டு சிஞ்சிபர் அபிசினேல். நீர் சேமித்தல். எடுத்துக்காட்டு சப்பாத்தி கல்லி. ஒளிச்சேர்க்கை செய்தல். எடுத்துக்காட்டு சப்பாத்தி கல்லி. பாதுகாத்தல். எடுத்துக்காட்டு எலுமிச்சை, கருவேலம். ஆதாரமாய் செயல்படுதல். எடுத்துக்காட்டு பிரண்டை. தண்டின் உருமாற்றம். அவ்வாறு உருமாற்றம் அடைவதை 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. 1 தரை மேல் தண்டு, 2 தரை ஒட்டிய தண்டு, 3 தரை கீழ்த்தண்டு. தரை மேல் தண்டு மேலும் 6 வகையாக பிரிக்கப்படுகிறது. அவை படர் செடிகள், தரை தவல் தண்டுகள், ஏறு கொடிகள், இலை தொழில் தண்டு, குறு இலை தொழில் தண்டு, முட்டல். தரை ஒட்டிய தண்டுகள் மேலும் 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஓடுதண்டு, ஸ்டோலன், தரைகீழ் ஓடுதண்டு, நீர் ஓடுதண்டு. தரைகீழ் தண்டும் மேலும் 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. கிழங்கு, மட்ட நிலத்தண்டு, கந்தம், குமிழம்.
தரையில் தண்டின் உருமாற்றம். பல பருவ அல்லது இரு பருவ செடிகள் தரையில் தண்டுகளை பெரும்பாலும் பெற்றிருக்கிறது. அவை வேர்முனை தண்டு என்றும் அழைக்கப்படும். இத்தகைய வேர்முனை தண்டானது சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு உறுப்பாக செயல்படுகிறது. இவை சாதகமற்ற சூழ்நிலையில் பூமியின் கீழே உயிருடன் இருக்கும். சாதகமான சூழ்நிலைகள் வரும்போது மீண்டும் வளரும். இத்தகைய வேர்முனை தண்டுகள் அல்லது தரையில் தண்டுகள் கணுக்கள், கணுவடை பகுதிகள், செதில் இலைகள் மற்றும் மொட்டுக்களையும் பெற்றிருப்பதால் வேரிலிருந்து பிரித்து காண்பிக்கப்படுகிறது. அதே சமயம் தரையில் தண்டில் வேர் மூடியும் வேர் தூவியும் கிடையாது. தரையில் தண்டின் முதல் வகை குமிழம். இவை சதைப்பற்றுள்ள செதில் இலைகளால் சூழப்பட்டது. இவற்றின் தண்டானது மிகவும் குறுகியும் வளையம் போன்ற பல அடுக்குகளான செதில் இலைகளாலும் ஆக்கப்பட்டிருக்கிறது. இவை சாதாரண உறையுடைய குமிழம், கூட்டு உறையுடைய குமிழம் என்றும் பிரிக்கப்படும். சாதாரண உறையுடைய குமிழத்திற்கு எடுத்துக்காட்டு அள்ளியம் சீபா, வெங்காயம். கூட்டு உறையுடைய குமிழத்திற்கு எடுத்துக்காட்டு அள்ளியம் சட்டைவம், பூண்டு. தரையில் தண்டின் இரண்டாவது வகை கந்தம். நேராக வளரக்கூடிய சதைப்பற்றுள்ள ஒரு தரையில் தண்டு. செதில் இலைகளால் சூழப்பட்டது. கணுக்களையும் கணுவடை பகுதிகளையும் பெற்றிருக்கும். எடுத்துக்காட்டு குலக்கேசியா. தரையில் தண்டின் மூன்றாவது வகை மட்ட நிலத்தண்டு. இவை கிடைமட்டமாக வளரும் பல பக்கவாட்டு வளர் நுனிகளை கொண்டது. செதில் இலைகளால் சூழப்பட்டது. கணுக்களையும் கணுவடை பகுதியிலும் பெற்றது. எடுத்துக்காட்டு மியூசா, வாழை. தரையில் தண்டின் நான்காவது வகை கிழங்கு. சதைப்பற்றுடைய கோள அல்லது உருளை வடிவம் கொண்ட ஒரு தரையில் தண்டாகும். இவற்றில் பல கோண மொட்டுக்கள் காணப்படுகின்றன. இக்கோண மொட்டுக்களை கண்கள் என்றும் நாம் அழைக்கின்றோம். எடுத்துக்காட்டு உருளைக்கிழங்கு. தண்டின் உருமாற்றத்தின் இரண்டாவது வகை தரை ஒட்டிய தண்டு. மெல்லிய தண்டுடைய தாவரங்களின் தரைமேல் படரும் தண்டில் இருந்து பல கிளைகள் கிடைமட்டமாக வளரும். கிடைமட்டம் என்பது தரை ஒட்டிய தண்டின் மிகச் சிறப்பு பண்பு. கிடைமட்டமாக வளரக்கூடிய இக்கிளைகள் உடல இனப்பெருக்கத்திற்கானது. தரை ஒட்டிய தண்டின் உருமாற்றத்தின் முதல் வகை ஓடுதண்டு. இவ்வகை தண்டு மெல்லியது. கணுக்களில் வேர்விடும் கிடைமட்ட கிளை. எடுத்துக்காட்டு செண்டல்லா. தரையொட்டிய தண்டின் இரண்டாம் வகை ஸ்டோலன். இவை பக்கவாட்டு கிளையாக தண்டில் இருந்து தோன்றுகிறது. முதலில் சாய்வாக மேல் நோக்கி வளர்ந்து பின்னர் வளைந்து தரையை நோக்கி வளர்கிறது. அவ்வாறு தரையை தொட்டவுடன் வேர்களை தோற்றுவித்து விடுகிறது. எடுத்துக்காட்டு புதினா. தரையொட்டிய தண்டின் மூன்றாவது வகை தரையில் உந்து தண்டு. இவை தரையில் தண்டிலிருந்து தோன்றி மேல்நோக்கி வளரக்கூடியது. எடுத்துக்காட்டு திரைசாந்திமம், மூங்கில். தரையொட்டிய தண்டின் நான்காவது வகை நீர் ஓடுதண்டு. இவை கிட்டத்தட்ட ஓடுதண்டு போன்றவையே, ஆனால் நீர்வாழ் தாவரங்களில் குறிப்பாக வட்ட அடுக்கு இலைகளை பெற்ற தாவரங்களில் காணப்படுகிறது. இவை ஒரு கிடைமட்டமாக வளரும் ஒரு தண்டாகும். இத்தண்டின் கணுவிலிருந்து வட்ட அடுக்கு இலைகளும் வேர்களும் உருவாகும். எடுத்துக்காட்டு வெங்காய தாமரை, ஐகோர்னியா, பிஸ்டியா, ஆகாய தாமரை. தண்டின் உருமாற்றத்தில் மிக பெரும் பிரிவுகளை பெற்றவை தரைமேல் தண்டின் உருமாற்றம். இவற்றின் முதல் வகை படர் செடிகள். தரையை ஒட்டி படர்ந்து ஒவ்வொரு கணுவிலும் வேற்றிட வேர்களை தோற்றுவிக்கும். எடுத்துக்காட்டு அருகம்புல், வல்லாரை. தரைமேல் தண்டின் உருமாற்றத்தின் இரண்டாவது வகை தரை தவல் தண்டு. இவை தரையை ஒட்டி படர்ந்து சென்றாலும் கணுக்களிலிருந்து வேற்றிட வேர்களை தோற்றுவிக்காது. இத்தகைய தரை தவல் தண்டுகள் கணுக்களிலிருந்து வேர்களை தோற்றுவிக்காத காரணத்தினால் இவை மேலும் 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது.
ஒன்று நிலம் படர் செடி, அதாவது இவற்றினுடைய முழு தண்டும் தரையை ஒட்டியே படர்ந்து வளரும். எடுத்துக்காட்டு இண்டிகோபெரா. தரை தவள் தண்டின் இரண்டாவது பிரிவு நுனி நீர் படர் தாவரங்கள். இத்தகைய தாவரங்களில் தண்டானது சிறிது தூரம் தரையோடு படர்ந்து பின்பு ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது இனப்பெருக்க காலத்தின் போது அவை செங்குத்தாக நிமிர்ந்து வளர்கின்றது. எடுத்துக்காட்டு ரேடாக்ஸ், வெட்டுக்காய பூண்டு. தரை தவள் தண்டின் மூன்றாவது பிரிவு கிளை பரவு படர் தாவரங்கள். இவை எண்ணற்ற படரும் கிளைகளை பெற்றிருக்கும். எடுத்துக்காட்டு முக்கிரட்டை. தரைமேல் தண்டின் உருமாற்றத்தின் மூன்றாவது வகை ஏறுகொடிகள். இத்தகைய ஏறுகொடிகள் ஆதாரத்தை பற்றி ஏறுவதற்காக சில சிறப்பு தகமைப்புகளையும் பெற்றிருக்கின்றன. ஏறுகொடிகளின் பல பிரிவுகள் உள்ளது. அவற்றில் முதல் பிரிவு வேர் ஏறுகொடிகள். இத்தகைய தாவரங்களில் கணுக்களிலிருந்து வேற்றிட வேர்கள் தோன்றி அவற்றின் மூலமாக அத்தாவரங்கள் பற்றி ஏறுகின்றன. எடுத்துக்காட்டு மிளகு. ஏறுகொடிகளின் இரண்டாவது பிரிவு பின்னு ஏறுகொடிகள். இத்தகைய தாவரங்களில் ஆதாரத்தை பற்றி ஏறுவதற்கான சிறப்பு தகமைப்பு கிடையாது. ஆகவே தண்டு பகுதியே ஆதாரத்தை சுற்றி வளர்கிறது. எடுத்துக்காட்டு ஐப்போமியா. இத்தகைய பின்னு கொடிகள் ஒரு தண்டின் இடப்புறமாகவோ அல்லது வலப்புறமாகவோ சுழன்று வளர்கிறது. ஏறுகொடிகளின் மூன்றாவது பிரிவு கொக்கி ஏறுகொடிகள். கொக்கி என்ற இத்தகைய சிறப்பு தகமைப்பு தாவரத்தின் பல்வேறு பாகங்களிலிருந்து உருவாக்கப்படுகிறது. உதாரணமாக மனோரஞ்சிதம் தாவரத்தில் பூக்காம்பிலிருந்து உருவாகிறது. பிரம்பு தாவரத்தில் இலை நுனி கொக்கியாக மாறுகிறது. பிக்னோனியா என்ற தாவரத்தில் சிற்றிலைகள் கொக்கியாக மாறுகிறது. குக்கோனியா என்ற தாவரத்தில் கோண மொட்டு கொக்கியாக உருமாறுகிறது. ஏறுகொடிகளில் நான்காவது பிரிவு முள் ஏறுகொடிகள். இத்தகைய தாவரங்கள் முட்களின் உதவியால் ஆதாரத்தை பற்றி கொண்டு ஏறுகின்றன. எடுத்துக்காட்டு போகன்வில்லா. ஏறுகொடிகளின் ஐந்தாவது பிரிவு வன்கொடிகள். இத்தகைய தாவரத்தின் தண்டுகள் கட்டை தன்மையுடையதாக காணப்பட்டாலும் கயிறு போல் சுழன்று காடுகளில் உள்ள மிக உயர்ந்த மரங்களை சுற்றி வளர்கின்றன. எடுத்துக்காட்டு மந்தாரை. ஏறுகொடிகளின் ஆறாவது பிரிவு பற்று கம்பி கொடிகள். இத்தகைய தாவரத்தின் தண்டுகளில் பற்று கம்பிகள் ஒரு சுருண்ட நூல் போன்ற அமைப்பாக காணப்படும். இவையே தாவரங்கள் ஆதாரத்தை பற்றி ஏற உதவுகின்றன. இப்பற்று கம்பிகளும் தாவரத்தின் எண்ணற்ற பாகங்களிலிருந்து உருவாக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு பிரண்டை தாவரங்களில் தண்டிலிருந்தும், ஆண்டிகோனான் தாவரத்தில் மஞ்சரியின் அச்சிலிருந்தும், லத்தரைஸ் தாவரத்தில் இலையிலிருந்தும் பற்றுக்கம்பிகள் உருவாகின்றன. பட்டாணி தாவரத்தில் சிற்றிலையிலிருந்து பற்றுக்கம்பிகள் உருவாகின்றன. பெரும் குறும்பை தாவரத்தில் இலைக்காம்பு பற்றுக்கம்பிகளாக மாறுகின்றன. குளோரியோசா தாவரத்தில் இலை நுனி பற்றுக்கம்பிகளாக மாறுகிறது. சுமைலாக்ஸ் தாவரத்தில் இலையிடி செதில் பற்றுக்கம்பிகளாக மாறுகின்றன. நெப்பந்தஸ் தாவரத்தில் இலையின் நடு நரம்பானது பற்றுக்கம்பி போல் சுருண்டு குடுவை பகுதியை நேராக நிறுத்துகிறது. தரைமேல் தண்டின் உருமாற்றத்தில் நான்காவது வகை இலை தொழில் தண்டு. இவை பசுமையானது, அதே சமயம் தட்டையாகவோ உருண்டையாகவோ காணப்படக்கூடியது. இத்தகைய தண்டு வறண்ட நில தாவரங்களின் ஒரு சிறப்பு தக அமைப்பு. தட்டையாக காணப்படுகின்ற இலை தொழில் தண்டு ஒப்பன்சியா. உருளையாக காணப்படக்கூடிய இலை தொழில் தண்டு திருக்கல்லி. இத்தகைய இலை தொழில் தண்டு தாவரங்களில் நீராவி போக்கை கட்டுப்படுத்துவதற்காகவே இலைகள் பெரும்பாலும் மிக விரைவாக உதிர்ந்து விடுகின்றன அல்லது முட்களாக மாறுகின்றன. இலையின் தொழிலை தண்டு மேற்கொள்வதால் இவற்றை கிளை இலை என்று அழைப்பர்.
தரைமேல் தண்டின் உருமாற்றத்தின் 5வது வகை குறு இலை தொழில் தண்டு. இவை இலைத்தொழில் தண்டை போன்றே தட்டையாகவோ அல்லது உருண்டையாகவோ காணப்படலாம். உருளை வடிவ குறு இலை தொழில் தண்டுக்கு எடுத்துக்காட்டு அஸ்பராகஸ். தட்டையான குறு இலை தொழில் தண்டுக்கு எடுத்துக்காட்டு ரஸ்கஸ். தரைமேல் தண்டின் உருமாற்றத்தின் 6வது வகை புட்கள். புட்கள் என்பது தண்டின் ஒரு உருமாற்றமே. தண்டின் நுனிமொட்டோ அல்லது பக்கமொட்டோ முட்களாக மாறியிருக்கலாம். காரிஷா என்ற தாவரத்தில் நுனிமொட்டே முட்களாக மாறுகிறது. சிட்ரஸ் என்னும் தாவரத்தில் பக்கமொட்டு முட்களாக உருமாற்றம் அடைகிறது.